ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். நண்பா SA220 பயங்கரமா போய்கிட்டு இருக்கு நண்பா. இப்ப முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. ஜோபக் சூப்பர் கிங் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயிண்ட். இந்த மேட்ச்ல ஜோபக் சூப்பர் கிங் அணி ஜெயிச்சா பிளே ஆஃப் போற நிலைமை இருந்தாங்க நண்பா. நான் கூட நினைச்சேன் கண்டிப்பா இந்த மேட்ச் ஜோபக் சூப்பர் கிங் அணி தோத்து போயிருவாங்க. ஏன்னா நம்ம டர்பன் சூப்பர் ஜெயிண்ட் அணி பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க நண்பா. எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சுட்டு வராங்க. முக்கியமா ஹென்ரி கிளாஸ் எல்லாம் வேற லெவலான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்ல. இந்த மேட்ச்ல நான் டர்பன் சூப்பர் ஜெயிண்ட் அணியும் ஜெயிப்பா நினைச்சு நண்பா. கடைசியில இங்க வேற மாதிரி நடந்துச்சு நண்பா. ஜோபக் சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து டாஸ் வின் பண்ணி நாங்க பவுலிங் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பாப் டு பிளேஸ் ஓகேன்ட்டு நம்ம பவுலிங் போட வந்தாப்ல நண்பா. வேற லெவலில் பவுலிங் போடுவாங்கன்னு நினைச்சு கடைசியில் வந்து ஒழுங்காவே பெருசாகவே பண்ணலை. பவுலிங்கில் எல்லாருமே அடி வாங்கிட்டே இருந்தாங்க. 40 ரன் கொடுத்தாங்க நண்பா 4 ஓவருக்கு. லிசார்டு வில்லியம் மட்டும்தான் 3 விக்கெட் எடுத்து 44 ரன் கொடுத்தாப்புன்னு நினைக்கிறேன் நண்பா. மற்ற எல்லாரும் 40 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாங்க நண்பா. பவுலிங்லேயே ஒழுங்கா போடல. பேட்டிங்ல என்னதே செய்ய போறாங்க, 204 ரன் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்களான்னு இருக்கும்போது வெறித்தனமா விளையாண்டாங்க நண்பா. அன்னைக்கு எம்ஐ கேப்டன் அயன்ஸா எப்படி விளையாண்டாங்களோ அதை விட பயங்கரமா விளையாண்டாங்க. 10 ஓவருக்கு 100 ரன் அடிச்சிட்டாங்க நண்பா. ஓப்பனர்ஸ் 2 பேரும் பாப் டு பிளஸ் அண்ட் டூப்ளை இவங்க 2 பேர் வேற லெவல் விளையாண்டாங்க நண்பா. 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களாதான் ஜெயிச்சதே நண்பன் இது ஜோபக் சூப்பர் கிங் அணி. பாப் டு பிளஸ் 57 ரன் அடிச்சாப்ல நண்பா. 29 பாலுக்கு 7 4 3 6 அடிச்சு வேற லெவல் பண்ணிட்டாப்ல. அதே மாதிரி டூப்ளாயும் பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்தாப்ல நண்பா. 57 ரன் அடிச்சு 5 4 2 6 அடிச்சு வேற லெவல் பண்ணிட்டாப்ல நண்பா. இவங்க 2 பேரை விடுங்க நண்பா. ஒயன் மேட்சன் ஒரு பிளேயர் பயங்கரமா விளையாண்டாப்ல நண்பா. அந்த பிளேயரால தான் ஜோபக் சூப்பர் கிங் அணியும் ஜெயிச்சதே. ஏன்னா கரெக்டா போயிட்டு இருந்தது. 2 பேர் ஓப்பனர்ஸ் 2 பேர் பயங்கரமா விளையாண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. ஓப்பனர்ஸ் 2 பேருமே. அப்புறம் ஒயன் மேட்சன் வந்து மேட்சை மாத்தி விட்டது நண்பா கடைசியில. அப்புறம் மோயின் அலி குரிஷியலா 12 பாலுக்கு 26 ரன் அடிச்சு 2 4 2 6 அடிச்சு வேற லெவல் பண்ணிட்டாப்ல நண்பா. அதுக்கப்புறம் நண்பா நம்ம டானவன் பெரேரா கரெக்டா 9 ரன் அடிக்கணும் 4 பாலுக்கு 2 6 தான் வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காப்ல. இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் ஜோபக் சூப்பர் கிங் அணியும் பிளே ஆஃப் போயிட்டாங்க. 4வது பிளேஸுக்கு போயிட்டாங்க நண்பா. பேரல் ராயல்ஸுக்கும் நம்ம ஜோபக் சூப்பர் கிங் அணிக்கும் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்னைக்கு எலிமினேட்டர் மேட்ச் நடக்க போகுது நண்பா. இது வரைக்கும் பேரல் ராயல்ஸை நம்ம தோக்க அடிச்சதே இல்லை நண்பா. 4 போட்டிலையும் அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க லீக் மேட்ச்ல. இந்த எலிமினேட்டர் மேட்ச்லயாவது பேரல் ராயல்ஸை தோக்க அடிப்பாங்களா ஜோபக் சூப்பர் கிங் அணின்னு வெயிட் பண்ணி தான் நண்பா பார்க்கணும் நண்பா. இந்த மேட்சை பார்க்கும்போது நம்ம தல தோனி அடிச்ச ஒரு 6 ஞாபகம் தான் நண்பா வருது. இதே மாதிரிதான் 2010ல பிளே ஆஃப் போறதுக்கு நம்ம சிஎஸ்கேக்கு இதே மாதிரி சான்ஸ் இருந்தது நண்பா. நம்ம தல தோனி கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா விளையாடும் போது பயங்கரமா விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்தாப்புல நண்பா. அதே மாதிரி இந்த மேட்ச்ல நம்ம டானவன் பெரேரா வேற லெவல்ல 2 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காப்புல நண்பா. ஜோபக் சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து பிளே ஆஃப் போறதுக்கு ரொம்ப தடங்களாவே ஏற்பட்டது. இயற்கையே ஒரு தடங்களா இருந்தது நண்பா. ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது அவங்க விளையாடுற மேட்ச் ஃபுல்லா. அப்படியும் கடைசியில பிளே ஆஃப் போயிட்டாங்க நண்பா. நீங்க என்னதான் பண்ண போறான்னு தெரியல. பேரல் ராயல்ஸுக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்சது கூட இல்ல. என்னதே செய்ய போறான்னு தெரியல நண்பா. ஜோபக் சூப்பர் கிங் அணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.